வாங்க போனேன். ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த போட்டோவை பார்த்துக்கிட்டு எப்படிங்க? ஆமா, உன் மாமனாரோட உசுறு ஹாஸ்பிட்டல்ல ஊசல் அடிக்கிட்டு இருக்கு. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஓ, உன்னை உள்ள விடலையா? நீ கவலைப்படாத, அவன் அவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டான். ஏன்னா நல்லவங்களை மட்டும்தான் கடவுள் சீக்கிரமா கூப்பிட்டுக்குவான். இவனை மாதிரி ஆளுங்களை எல்லாம் வச்சு அருன்னு அறுப்பான். மத்தவங்க கஷ்டம் உனக்கு சந்தோஷம் இல்ல? சாக கிடக்குற மனுஷன் என்ன தப்பு பண்ணிருந்தாலும் அவர் உன்னோட அப்பா. அந்த எண்ணம் உனக்கு இருக்கா இல்லையா? எனக்கு தானே அவன் அப்பா. நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? என்ன கேட்ட? என்ன தப்பு பண்ணிருந்தாலும் நான் அப்பான்னு அவரை ஏத்துக்கணுமா? இப்ப போட்டுமா? அப்பான்னு கதறி ஹாஸ்பிட்டல்ல போய் அழட்டுமா? அது எப்படின்னு கேட்டா, பழைய கதையா அவுத்து விடணும். அவுத்து விடட்டா? நீ உண்மையை சொல்றதும் சொல்லாம அணுவணுவா கொள்றதும் ஒண்ணுதான். அந்த மனுஷன் மேல கலங்க வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் உயிரெல்லாம் பணைய வைக்க முடியாது. நீ இப்படி சொல்லலாமா? உயிரை விட மானம் முக்கியம் இல்லையா? எந்த மடை அப்படி சொன்னது? மான அவமானம் எல்லாம் நிலைமை மாறும் போது தானா மாறும். உயிர் போனா திரும்ப வராது. பொறுக்கியா, திருடனா, கொலைகாரனா போலீஸ் கையில சிக்கனவன் மான அவமானத்துக்கு பயந்து செத்து போயிருந்தா கதை அதோட முடிஞ்சிடும். அந்த அவமானத்தை எல்லாம் தாண்டி எழுத்தாளனா, ஓவியனா, வியாபாரியா எத்தனையோ பேர் ஜெயிச்சிருக்காங்க. சரித்திரம் அவங்கள சாதனையாளர் லிஸ்ட் தான் வச்சிருக்கு. காலம் கடந்து போயிடுச்சு லட்சுமி. முதல்லயே இந்த அறிவு வந்து எல்லாம் உண்மையை சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியதுதானே? செஞ்சிருப்பேன்டா. அதுக்கான சூழலை உருவாக்கதா இத்தனை நாளும் நான் போராடிட்டு இருக்கேன். அது அமையறதுக்குள்ள நிறைய தப்பு நடந்துருச்சு. நீ பேசுற தத்துவம் எல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது லட்சுமி. மானம், அவமானம், ஒழுக்கம் இதையெல்லாம் கண்டுபிடிச்சவன் உன்னை விட பெரிய அறிவாளி, உன்னை விட பெரிய புத்திசாலி. கொள்கை, மொழி, இனம், சாதின்னு உயிரை விடுறானுங்களே, அவனுங்க கிட்ட போய் கேட்டு பாரு. உயிரை விட எது பெருசுன்னு சாதின்னு சொல்லுவான், மொழின்னு சொல்லுவான், இனம்னு சொல்லுவான். ஒருத்தன் கூட உயிரை விட மேல் இன்னொரு உயிர்னு சொல்லவே மாட்டான். இதுதான் உலகம். இங்கதான் நாம வாழறோம். இந்த புரிதல் தான் என்ன மாதிரி ஆளுகளுக்கு பலம், உன்ன மாதிரி ஆளுகளுக்கு பலகீனம். உயிர் முக்கியம்னு நாட்டாம பண்ண தப்ப ஊர் முழுக்க பரப்புனா அதே உயிரை வேற யாராவது எடுத்துடுவாங்க. சொல்லி பாரு. முடியாதுல்ல? யதார்த்தம் என்னன்னு உனக்கும் தெரியும்ல. பேசாம போ. இப்ப போறேன். ஆனா என் மாமனார் உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன் உயிர் இருக்காது. காமெடி பண்ணாத அம்மனி. கத்தி பிடிக்கிறதுக்கும் கொலை பண்றதுக்கும் ஒரு தனி மனநிலை வேணும். குறைஞ்சபட்சம் ஏன் அளவுக்காவது ஈவிரக்கம் இல்லாம இருக்கணும். உன்னால முடியுமா? உன்கிட்ட நான் இறக்கமே காட்ட மாட்டேன். ஜாக்கிரதை.
அவ என்ன விரும்புறா, நான் அவளை விரும்புறேன். அந்த வாய் பேச முடியாதவனோட வாழணும்னு அவளுக்கு என்ன தலையெழுத்தா? ரூம்ல இருந்து வந்தாரு, நேரா போய் கயிறு எடுத்தாரு, ரூம்ல போய் கதவை சாத்திக்கிட்டாரு. ஓ, தூக்க மாட்டிட்டு சாக முடிவு பண்ணிட்டாரோ? சாகட்டும் சாகட்டும். அப்போ எல்லா பிரச்சனையும் சால்வ், எல்லா சொத்தும் அம்மாக்கு போயிடும். இத போய் அம்மா கிட்ட சொன்னா நமக்கு போனஸ் தருவாங்களோ? திஸ் மீனாட்சி, போ 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 போ. என்னங்க என்னங்க என்ன பேசிட்டே இருக்க, நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. மாமாக்கு இப்ப எப்படி இருக்கு? செந்தில், வந்துட்டேன். அனுஷ்கா தான் இந்த வீட்ல பெரிய தலைவலியா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா அவளை கம்பேர் பண்ணும்போது உங்களை விட 1000 மடங்கு நல்லவ. நீங்க இப்படி எல்லாம் பேசுறத கேட்டா வயித்துக்குள்ள இருக்கிற என் செல்லம் பயப்படுறான் தெரியுமா? என்ன ஏய் லட்சு,